பெரியார் சொன்னார், நான் பார்ப்பன துவேசி, நான் கடவுள் மறுப்பாளன், நான் யாரையும் அடிக்க மாட்டேன். யாராவது என்னை அடித்தால், யாராவது என்னை அடிக்க தூண்டினால் அவனை கொல்லு வேளையில் சாவேன் சொன்னவர் பெரியார். பார்ப்பனர்களே, எச்சரிக்கையாக சொல்லுகிறோம், பெரியார் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் என்பது, எங்களை எங்கள் இயக்கத்தை எவன் வசைபாடினாலும் அழிக்க நினைத்தாலும் அவனை அழிக்கக்கூடிய இடத்தில் சாவமை தவறே, சும்மா சாவ மாட்டோம். அது மட்டும் பார்ப்பனர்கள் எச்சரிக்கையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்து சொல்லி, வர்ணாசிரம தர்மத்தை முற்றாக ஒழிக்கிற வரையிலும் ஓய்வு கிடையாது. பார்ப்பன ஆதிக்கத்தை தவிடுபடி ஆக்கிற வரையிலும் ஓய்வு கிடையாது. பார்ப்பன ஆதிக்க கோலச்சக்கூடிய கடவுள் மத சாஸ்திர இதிகாச புராணங்களை ஒழிக்கிற வரையிலும் ஓய்வு கிடையாது. எத்தனை சூத்திர முண்டங்கள் பார்ப்பன பாததாங்கிகளாக, பார்ப்பன கைக்கூலியாக, பார்ப்பன ஏவலாளியாக, பார்ப்பன காலை நக்கி குடிக்கும் நண்பர்களை கைவாளிகளாக வந்தாலும் நாங்கள் களத்து சந்திக்க தயார். நாங்கள் தயார் தயார் என்று சொல்லுவதற்கு காரணம் பார்ப்பன தர்மம் சொல்லுகிறது. என்ன தெரியுமா? பார்ப்பானே பார்ப்பானே மந்திர ஓதி மனதை அடக்கி, மந்திரி பதவி எதுக்குடா உனக்கு? பார்ப்பான் மந்திரவாதி மனித அடிக்கணும், சாஸ்திர தர்மம் பாப்பா பிச்சை எடுக்கணும். இங்க பேசிய இதே இடத்துல காலையில பேசிய பாப்பா அத்தனை பேரும் சாஸ்திர தர்மம் பிச்சை எடுக்கணும். உனக்கு எதுக்குடா சாஸ்திரி பவன்ல வேலை? கேட்க மாட்டோமா? அந்த கேட்கக்கூடிய உணர்ச்சியை இளைஞர்கள்ட்ட உருவாக்க மாட்டோமா? தமிழ்நாட்டு இளைஞர்களை களத்திற்கு கொண்டு வர மாட்டோமா? களத்தில் உங்களை சந்திக்க மாட்டோமா? நாங்கள் சந்திப்பதற்கு தயார்.